இரு, எது கண்ணாடி கையில வச்சிருக்க? போடு. வேண்டாம் மாமா. போடுங்கிற. சூப்பர், வா. செம்மையா இருக்க கண்ணுமா. மாமா, நான் டிக்கெட் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே. கண்ணம்மா, கண்ணம்மா, டைம் ஆகுது, சீக்கிரம் வா. போலாமா கண்ணம்மா? டிக்கெட் எடுத்துட்டல, போலாம்ல? ஐயோ, டிக்கெட் கிழிஞ்சிருச்சா? வெளி நடமாடுற இடத்துல நீ வச்சிருப்ப போல இருக்கு, அதான் கடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா நீ? பாவம் புள்ள, எவ்வளோ ஆசையா இருந்துச்சு. இதுக்கு தான் எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கலன்றது. பாரதி மாமா, உனக்கும் கண்ணம்மாவுக்கும் இடையில நான் இருக்கேன். ஏய் கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. என் பொண்ணுக்கு சினிமா பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே, என்ன கொடுமை இது? மாமா கவலையே படாத, மாப்பிள்ளை கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. எப்படியும் கண்ணம்மாவை சமாதானப்படுத்தி தான் கூட்டிட்டு வருவாரு. ஃப்ரீயா விடு. ஏய் கண்ணம்மா. ஏய், என்ன கண்ணம்மா பச்சை குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? டிக்கெட் கிழிஞ்சானா விடு. டிக்கெட் கிழிஞ்சதுக்காகலாம் அழுவல. நான் சொல்ல மதிக்கிறவ. என்கிட்ட படத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் சரின்னு தான் சொல்லியிருப்பேன். டிக்கெட் எல்லாம் கிழிச்சு போட்டு ஏன் இப்படி பண்ணணும்? கண்ணம்மா, அழுகையை நிறுத்துறியா? நீ அழணும்னு அவங்க வேணும்னு டிக்கெட்டை கிழிச்சிருக்காங்க. இது யாரோ ஒருத்தவங்க செஞ்ச வேலை இல்ல, இதுக்கு பேர் கூடி செய்யற வேலை. இப்பதான் கண்ணம்மா நம்ம தைரியமா இருக்கணும். நம்மள எதுவுமே பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு காட்டணும். நம்ம அழுவோன்னு எதிர்பார்க்கறாங்கன்னு வச்சுக்கேன், நம்ம சிரிக்கணும், நல்லா வாய் விட்டு சிரிக்கணும். இப்ப நீ அழுதனா அவங்க நினைச்சதை சாதிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி விடக்கூடாது கண்ணம்மா. நம்மள ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்கள நம்ம ஜெயிக்கணும். கண்ணு தொட, தொடங்கறேன்ல.
நாம வெளியே போறோம். நீ எப்படி வரேன்னு தெரியுமா? அப்படி வர. ஓகே அறிவு? ம்? ம். ம். நான் எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடுறதே இல்ல. அது அவங்க பாடு. சரி அதை விடுங்க. இன்னைக்கு விருந்து நல்லா இருந்துச்சுல? எல்லாம் நல்லதாமா இருந்தது. அதை விட நாங்க இப்ப போற படமும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. டிக்கெட்டை கிளிஸ்டா படத்துக்கு போக முடியாதா? இல்ல டிக்கெட் கிழிஞ்சிருச்சுன்னா படத்துக்கு போக முடியாதா என்ன? ஆன்லைன்ல இல்லையா? இல்ல வேற ஷோ இல்லையா? நாங்க படத்துக்கு போறோம். கண்ணம்மா. மாமா. போலாமா? வா. இப்போ எப்படி தெரியுமா போற? ம். குடு. மாஸ் ஹீரோ படம். அவ கெத்த போகணும்ல. ஏய், மாமா தயவு செஞ்சு போயிடலாம் மாமா. ஏய் கண்ணம்மா வந்து பண்ணு கண்ணம்மா. ஐயோ. ஏய் பாய். ஏமா பார்த்து Bye. போயிட்டு வாமா. பாய். ஏய், கண்ணம்மா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு அழுகழுகையா வருது. அழுகையா வருதா? ஏன்? ஒண்ணும் இல்ல, நீங்க நேரா பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஏய் கண்ணம்மா, சந்தோஷமா சினிமாக்கு தானே போயிட்டு இருக்கோம். இப்போ ஏன் நீ அழுதுட்டே வர? போங்க, தியேட்டர் போறதுக்கு முன்னாடி அழுது முடிச்சிடுறேன். முதல்ல அழுகை நிறுத்துன்னு சொல்றேன்ல. நான் என்ன வேணும்னு அழுறேன்? எனக்கு அழுகழுகையா வருது பாரதி மாமா. கண்ணுக்கு என்ன கதவா இருக்கு அழுகைய உள்ள வச்சு போட்டுறதுக்கு. நான் அழுறேன், நீங்க சிரிக்கிறீங்களா? இல்ல, அழுதுட்டு இருக்கப்போ அழகா பேசினல, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். நான் ஒன்னும் அழல, நீங்க நேரா பார்த்து வண்டி ஓட்டுங்க. பரவாயில்ல, அழு. எங்க பாட்டி அழுதா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்ணுல இருக்க தூசிலாம் போயிடுமா. இன்னும் சினிமாக்கு நிறைய நேரம் இருக்கு. அதுவரையும் நிம்மதியா நிதானமா அழுதுட்டே வா. நீங்க என்ன கேலி பண்றீங்களா? ஐயோ இல்ல கண்ணம்மா, உன்னை ரசிக்கிறேன். ம்ம். அழுது முடிச்சிட்டியா? சரி, இப்ப சொல்லு, எதுக்கு அழுத? இல்ல, வீட்டுக்குள்ள யாரு என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேக்குறேன். இன்னைக்கு நீ சினிமாக்கு போக வேண்டாம்னு சொல்லியிருந்தா நானே டிக்கெட்டை கிழிச்சு போட்டிருப்பேன். அப்படிப்பட்ட என் கிட்ட இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? இதான் அங்கேயே பேசி முடிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு இதை நினைச்சு அழுற? இல்ல பாரதி மாமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, ஒன்னு பண்ணலாம். இந்த கஷ்டத்தை உனக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு, அவங்கள லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடலாம். அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு கேட்க வேண்டாம். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, வீட்டு விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாதுன்னு. நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இந்த கேள்வியை நான் கேட்க கூடாதுன்னா நீ அழாம வரணும். இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சாலும் அழுக வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாரதி மாமா என் கூட இருக்காருன்னு நினைச்சாலும் அழுக வருது. கொஞ்சம் மனசு விட்டு அழுதுட்டு போறான்னு விட்டாதான் என்ன பாரதி மாமா? நான் வேணா வண்டியை ஓரமா நிறுத்துறேன், நீ பொறுமையா அழுது தீத்துக்கோ. நீ அழுது முடிச்சாதான் இந்த வண்டி இப்படியே போகும். இனி வண்டி இப்படியே போகணும்னா நீ சிரிச்சே ஆகணும். நீ சிரிச்சாதான் இந்த வண்டி போகும். ஓகே மாமா, நீ சிரிச்சாதான் இந்த வண்டி ஓடுன்னு சொல்றீங்களே, காரை சொன்னீங்களா இல்ல உங்களை சொன்னீங்களா? ரெண்டும் தான்.
என்ட்ரன்ஸ் இங்க இருக்கு. இதான் தேட்டரா மாமா? ஏன் பார்த்தது இல்லையா? இவ்ளோ பெருசா இருக்குமா? ஆமா. அப்படியா? ம். நான் ஒன்னு சொல்லுவேன், கேலி பண்ணி சிரிக்க கூடாது. சரி சரி சொல்லு. நிஜமான தேட்டருக்கு நான் இப்பதான் வரேன். நம்ம தேட்டர்லாம் வீட்ல தான் இருக்கும். சிரிக்காதீங்கன்னு சொன்னேன்ல. இல்ல இல்ல, நீ சொன்னோன்னு சிரிப்பு வந்துருச்சு கண்ணம்மா. ஆமா, நாம இப்ப என்ன படம் பார்க்க போறோம்? அடிப்பாவி, என்ன படம் தெரியாம தான் வந்தியா? படத்துக்கு போறோம்னு சொன்னதும் ஏதோ பிடிச்ச ஹீரோ படத்துக்கு கிளம்புற மாதிரி கொண்டாட்டமா கிளம்புனா? படத்துக்கு போறதே நமக்கு கொண்டாட்டம் தானே. இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் நல்லா இருக்கும். ஹரிஷ் கல்யாண் படம் தெரியும் மாமா, பிக் பாஸ்ல வந்தாரே, பியார் பிரேமா காதல் படத்தோட ஹீரோ தானே? இப்பதான் முதல்ல தியேட்டருக்கு வரேன்னு சொன்ன, இவ்ளோ டீடைல் சொல்ற? படம் பார்க்காததுனால சினிமாவை பத்தி தெரியலன்னு நினைச்சிட கூடாதுல்ல. இவர் படத்தெல்லாம் நான் ஹோம் தியேட்டர்ல சேனல்லயே பார்த்துட்டேன். சேனல்லையா? சரி வாங்க போலாம் மாமா, வாங்க. என்ன மாமா, நல்ல படம்னு சொன்னீங்க, கூட்டமே இல்ல. உன்ன மாதிரியே எல்லாரும் ஹோம் தியேட்டர்லயே படம் பாத்துறாங்க. நான்லாம் கள்ள படம் எல்லாம் பார்க்கல மாமா, சேனல்ல போட்டா மட்டும் தான் பாப்பேன். சரி இப்போ போலாமா? புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். இது எப்படி தோணுச்சு? படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய சைஸ் பேப்பர் தோசை. ஐயோ கண்ணம்மா, அது கீ ரோஸ்ட். இந்த கண்ணம்மா ஒரு வார்த்தை சொன்னா அர்த்தம் தப்பா இருந்தாலும் அது டிக்ஷனரியில போய் மாத்தணுமே தவிர இந்த கண்ணம்மாவை திருத்த கூடாது. இப்ப சொல்லுங்க, அது என்ன தோசை? பெரிய சைஸ் பேப்பர் தோசை. ஓகேவா? சினிமா, தோசை, கோவில்னு இப்படி அமக்கல படுத்திட்டீங்களே பாரதி மாமா, அன்பால படுத்துறீங்க. இன்னைக்கு இது கண்ணம்மாவோட டே. இன்னைக்கு கண்ணம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு அவன் மனசை திறந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்ணாடியில தான் போய் முகம் பார்க்கணும். ஏன்னா கண்ணம்மாவோட மனசை திறந்து பார்த்தா அதுல பாரதி மாமாவோட முகம் தான் இருக்கும். அன்பு செலுத்துற ஒரே காரணத்துக்காக நீ நிறைய நெருக்கடிகளை அனுபவிக்கிறியோன்னு எனக்கு தோணிட்டே இருக்கு கண்ணம்மா. யாரு சொன்னா? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா வீட்டுல உன்னை ஒரு சில பேருக்கு பிடிக்கல, அதனால உனக்கு ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம். அதை சொல்லி பாரதி மாமாவோட மனசை சங்கடப்படுத்த வேணாம் நீ நினைக்கலாம். அப்படிலாம் தயக்கம் வேணாம் கண்ணம்மா. நீ தாராளமா உன் மனசை உடைச்சு என்கிட்ட பேசலாம், பேசு. அப்படி தயக்கம்லாம் எனக்கு இல்லையா மாமா. நான் சிரிச்சாலும் இந்த தோல்ல சாஞ்சுதான் சிரிப்பேன், அழுதாலும் இந்த தோல்ல சாஞ்சுதான் அழுவேன். அப்படியே கார்ல வரும்போது நீ மட்டும் தனியா அழுத? அதுக்காக கார் ஓட்டிட்டு இருக்கிறப்ப உங்க தோல்ல சாஞ்சா எட்டு போட்டுற மாட்டீங்க? அப்புறம் கார் பாட்டுக்கு அதுக்கு இஷ்டப்பட்ட திசையில போகும், கையும் காலும் உடஞ்சு கிடக்கும். அதான் தனியா உட்காந்து அழுதேன். சரி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் சீரியஸா பேசுறேன் கண்ணம்மா. எப்பவும் நமக்குள்ள இருக்கிறத யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்க முடியும். உள்ளுக்குள்ளேயே வச்சிருந்தோம்னு வச்சுக்கோயேன், அது நமக்கு ப்ரெஷர் ரொம்பவே அதிகமாயிடும். இன்னைக்கு நடந்த விஷயத்த சொல்றீங்களா? அதை நான் அப்பவே மறந்துட்டேன் பாரதி மாமா. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள இயல்பா நடக்கிறது தானே. பூத கண்ணாடி வச்சு பாத்தீங்கன்னா பாக்டீரியா கூட அணுகொண்ட சைஸ்ல தெரியும். எல்லாத்தையும் நான் சமாளிச்சுக்கிறேன். சினிமா, கீ ரோஸ்ட், கோயிலுக்குன்னு இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்ததே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த 3 சந்தோஷத்தோட 4வதா ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னொன்னா, சினிமாக்கு போயாச்சு, சாப்பிட்டாச்சு, கோயிலுக்கும் வந்தாச்சு. வேற என்ன? உனக்கு சந்தோஷம் தர இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னு சொல்லு.
என்னன்னு சொல்லிடுவேன். ஆனா உங்களுக்கு அங்க கூட்டிட்டு போக நேரம் இருக்காது. இல்ல சும்மா சொல்லு கண்ணம்மா. அப்பாவை போய் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப எப்படி பாக்குறது இல்ல? சரி, சிக்கன் பிரியாணிக்கு கண்ணை மூடி தியானம் பண்ணோம்ல, அதே மாதிரி இப்ப தியானம் பண்ணலாமா? எங்க அப்பாவை எந்த ஆப்ல வாங்குவீங்க? கண்ணை மூடி பாரு. கண்ணை மூடு. ம். கண்ணம்மா, பவுடரும் மல்லிகைப்பூ சென்ட்டும் கலந்த மாதிரி ஒரு வாசம் வருமே. அட, அப்பா வாசனை மாதிரியே இருக்கே.